மேஷ ராசி அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க இனி மேற்கொள்ள போறாங்க சார்? குரு உச்சம் பெற்ற இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு மேஷராசிக்கு போகிறார். உண்மையிலேயே இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. தன்னுடைய 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை போய் குரு பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஒடிவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னா பார்க்குற இடத்துல 9ஆம் இடத்துல குரு 5ஆம் வீட்டில் இருந்து பார்க்குறார். 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கும்போது வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், பழைய கடன்கள்லாம் தீரும். நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, இஎம்ஐ வீடு கட்டுறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு, அந்த பழைய கடன்லாம் தீரும். ஆனால் புதிய கடன் சேரும். அந்த பக்கம் தீர்றது இந்த பக்கம் வந்துடும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். வெளிநாடோ வெளி மாநிலமோ எனக்கு இந்த ஒரு குரூப் வேணும் சார், இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்குமா, யூஎஸ் கிடைக்குமா சார், யாருக்குமே இப்போ கொடுக்க மாட்டேங்கிறார் சார் அவர். ட்ரம்ப்பு, நீங்கள் ராகு கேது கூட பூஜை பண்ணிடலாம், ட்ரம்ப்புக்கு என்ன பூஜை பண்ணுவீங்க? ஸோ அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு எப்படி சார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தமிழன்றவன் பிழைக்க தெரிந்தவன், ஏன்னா உழைக்க தெரிந்தவன். எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறதா இருந்தால் போகலாம், படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறது இருந்தால் வேலை செய்யலாம். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் பாதிக்குது சார், தள்ளிக்கிட்டே போகுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு தள்ளிக்கிட்டே போகுது சார். ஒருத்தர் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ தோஷம், எல்லா தோஷம் சொல்லிட்டாங்க சார். நானும் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டேன். கெட்டி மேளம் இந்த வருஷம் கொட்டி ஏற்றிடும். இதை எல்லாத்தோட செய்கிற தொழிலில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ப்ரமோஷனோ அதிக சம்பளமோ மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பான உத்தியோகத்துக்கு போக போகிறீங்க. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். தங்கத்துலேயோ உலோகத்துலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ அதை கண்டிப்பாக